அதே மாதிரி நீங்கள் உலக விஷயங்களில் பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் இன்பங்களையும் இந்திரியங்களையும் புலன்களையும் திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் திருப்திப்படுத்தினாலும் இந்த மனமாகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக அமைதியையும் ஆனந்தத்தையும் திருப்தியையும் கொடுக்க போகிறதில்லை. ஏன்னா திருப்தி என்பது மனதில் இல்லை, திருப்தி என்பது புலன்களில் இல்லை. புலன்கள் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை புணர்தலுக்காக தயாராக இருக்கும். அதனால் எவ்வளோ தான் நீங்கள் உலக விஷயங்களில் இதோட முடிஞ்சிடும், இதோட திருப்தி ஆகிடும், இந்த நிமிஷத்தோட திருப்தி ஆகிடும், அடுத்த கணம் திருப்தி ஆகிடும், இதற்கு மேலே தேவைப்படாது, இதுக்கு மேலே சலிச்சு போயிடும், இதுக்கு மேலே போதுங்கிற மனசு வந்துடும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தப்பான கணக்கு போட்டுறாதீங்க. அது கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றத்துக்கு ஆகப்படுவீங்க. உலக விஷயம் ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட உங்களை நிம்மதியாக விடாது. அது மீண்டும் மீண்டும் அதில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அதோடைய நோக்கமே நீங்கள் கடவுள்கிட்ட ஈடுபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி மனம் அவ்வளோ சாதுரியமாக அதை எண்ணிவிட முடியாது. மனம் மிகவும் தந்திரமானது, மனம் மிகவும் புத்திசாலித்தனமானது. அவ்வளோ சுலபமாக நீங்கள் அதை கையாண்ட முடியாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனதை விட்டு ஒதுங்கி இருக்கிறீங்களோ, உலக விஷயங்கள்லேருந்து கடந்து இருக்கிறீங்களோ, உலக விஷயத்தை பற்றி தெரிந்திருக்கிறீங்களோ, அது ஆன்மீகத்திற்கு முதல் படியாக முக்கியமாக தேவைப்படும். நன்றி.